வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். என் டாக்டர் வந்திருக்காங்க. அவங்க பன்னீர் குருமா பண்ணாங்க, அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி பன்னீர் குருமா பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பன்னீர் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், பட்டாணி, இது குருமாக்கு தேவையான பேஸ்ட்டு. இதில் என்னென்ன வச்சு அரைச்சிருக்கேன்னா கோகனட், அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, முந்திரி, இதை 5 வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போது வெங்காயம் வதக்க போகிறேன். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் போட போகிறேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியே போதும். இதை அப்படியே நான் அலசி இப்போ அடுத்தது ஒரு கை அளவுக்கு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். இது நான் ஃப்ரைலாம் பண்ணலை, அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு உடஞ்சிராமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கழித்து அணைச்சிடலாம். நம்ம இந்த அரைச்ச கோகோனட் பேஸ்ட் கிரேவிலாம் நல்லா பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உடஞ்சிராமல். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பன்னீர் குருமா ரெடி. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். பன்னீர் குருமா ரெடி.